அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் 24 சென்ட் தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடில் கேரளாக்குள்ள அது நல்ல மெயினான ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நல்லா கேரளா ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. அது பியூர் மணல் யூஸ் பண்ணி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க ஃபுல்லா அந்த திண்ணை மாரி கேரளா ஸ்டைல்ல திண்ணை மாரிலாம் குடுத்து, ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோரிங்லாம் பாருங்க கிரானைட் யூஸ் பண்ணி அதுவும் குவாலிட்டியான கிரானைட் யூஸ் பண்ணி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3 பெட்ரூம் இருக்கு. ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பூஜா ரூம் இருக்கு. டாய்லெட் பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்கும் காமனா ஒரு டாய்லெட் குடுத்துருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, கதவு, நிலவு, ஜன்னல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பியூர் தேக்கு மரங்கள் யூஸ் பண்ணி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. மெயினா வீட்டோட பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். அதுவும் மெயினான இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்க பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது கரெக்ட்டா மேற்கு சைடு வந்தீங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம்லேருந்து மேற்கு சைடு ஒரு 10 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, இந்த கருணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, இவங்க வந்து காலேஜும் நடத்துறாங்க, ப்ளஸ் ஹாஸ்பிட்டலும் நடத்துறாங்க. அதுவும் ட்ரஸ்ட் ஓரியன்டடா பண்றதுனால இவங்க வந்து ரொம்பவே ஃபீஸும் ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்க வர்றதுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி கிணறு வந்துருது. பிளஸ் ஈபி, 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது. மெயினான தண்ணீர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ரிவர் ஒண்ணு இருக்கு. அது வந்து அம்பராம்பலத்துலேருந்து வர ரிவர். அந்த ரிவருக்கு பக்கத்துலயும் தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி கிணறா வந்துருது. பிளஸ் ஈபியும் 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸா வந்துருது. தோட்டம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கு. தென்னமரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, அவர் வந்து வெளி ஒர்க் போறதுனால அவரால சரியா மெயின்டெயின் பண்ண முடியல. இப்ப பெரிய கார்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அத சரியா பார்க்க முடியாதனால இப்ப தோட்டமும் குடுக்குறாங்க. தோட்டம் பார்த்தீங்கன்னா, இப்ப எம்ப்டி லேண்ட் ரேஞ்ச் தான் இப்ப சொல்றாங்க. கம்மி விலையில தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. தோட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு தேக்கு மரங்கள், மாமரங்கள் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. மொத்தமா 2 ஏக்கர் 24 சென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூமியும் வருது. கிட்டத்தட்ட 76 சென்ட் எக்ஸ்ட்ரா பூமி வருது. டோட்டலா 3 ஏக்கர் தோட்டம் வந்துருது. தண்ணி சோர்ஸ் நல்லாவே இருக்கிறனால, நம்ம எடுத்து பராமரிப்பு பண்ணி டெவலப் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் பக்கத்துல நெறைய வீடுகள் இருக்கு. மெயினான ஏரியால இந்த தோட்டம் அமைஞ்சதுனால, நம்ம எடுத்து டெவலப் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த 3 ஏக்கர் எக்ஸ்ட்ரா பூமி வருது. 2 ஏக்கர் 24 சென்ட் இந்த வீட்டோட சேர்த்து ரூ. 1,25,00,000 கேட்குறாங்க. மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களோட தோட்டம், ப்ராப்பர்ட்டீஸ், வீடு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.